Taste the Daily. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குக்கர், தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி திமுகவின் மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார். வாக்காளர்களை பட்டியல் அடைத்த அவலமும் நடந்தேறியதாக தெரிவித்துள்ள அவர், திமுகவினர் அழைக்கும் இடத்திற்கு வந்து காலை முதல் இரவு வரை உட்கார்ந்து இருக்கவில்லை என்றால் முதியோர் உதவித்தொகையோ வேறு எந்த அரசு நலத்திட்டங்களோ வழங்கப்பட மாட்டாது என்கிற மிரட்டலுக்கு பயந்து மக்கள் சொந்த மண்ணில் அகதிகளைப் போல நடத்தப்பட்ட விதத்தை நினைத்தாலே நெஞ்சம் பதறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்து வன்முறையில் ஈடுபடுவது மட்டுமே திமுகவினரின் வாடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நடைபெறவிருக்கின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதாலும், பணபலம், படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்டு மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டார்கள் என்பதாலும், தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும், வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.